கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். அன்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அன்பு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. இப்ப என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு இப்ப ராஜேஸ்வரி அன்பு கிட்ட சொல்லிட்டாங்க. இது எல்லாமே உன்னுடைய பிரச்சனை அன்பு. இதை எப்படி நீ சமாளிக்கணும்ன்றத நீதான் முடிவு பண்ணணும். நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராம இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இத கேட்டதுமே அன்புக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அன்பு ஒரு பக்கம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அன்போட மேனேஜர் சார், ஏன் சார் இப்படி உங்களுடைய பாட்டி பண்றாங்க? உங்க அப்பாவும் உங்களை தான் டிஃபைன் பண்றாங்க. ஆனா யாரு இதுக்கு காரணம் அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்பெனிக்குள்ள யாரும் இருக்காங்க. அந்த கருப்பு ஆடுதான் சார் இந்த வேலையை பண்றது. அது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் அன்புவுக்கு, சார், எனக்கு இப்போதைக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது. இந்த கம்பெனி நல்ல நிலைமைக்கு வரணும். அது மட்டும்தான் என்னுடைய எண்ணமா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். என் பாட்டி எந்த அளவுக்கு இந்த கம்பெனிய எப்படி டெவலப்மெண்ட் பண்ண எந்த அளவுக்கு போராடி இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன் நல்லா சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், சார், நான் ஒண்ணு சொல்லுவேன். ஆனா அது உங்களுக்கு எப்படி இதை நீங்க ஏத்துப்பீங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இந்த கம்பெனியோட பொறுப்பு எல்லாத்துலயுமே உங்களுக்கும் பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இத கேட்டதும், சார், அது சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. ராஜேஸ்வரி மேடம் எப்ப வெண்ணிலாவை இந்த கம்பெனிக்கு கொண்டு வந்தாங்களோ அப்பத்துல இருந்துதான் சார் ஒரு பிரச்சனை போனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே மூல காரணமா எனக்கு என்னவோ வெண்ணிலா மேடம் இருப்பாங்களோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதுமே அதுல என்ன சந்தேகம்? எனக்கும் அதே சந்தேகமா தான் இருக்கு. ஆனா நம்ம கிட்டதான் அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லையே. ஒருவேளை ஆதாரம் இருந்தா பாட்டி கிட்ட பேசி அதுக்கான எஃபெக்ட் என்ன எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டதும், சார், எனக்கு ஐடியா தோணுது. அத செய்ய முடியுமா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப அன்பு கிட்ட அன்போட மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணும். நான் அந்த ஐடி ஆபீசர் கிட்ட பேசி பாக்குறேன். அவருக்கு என்ன சொல்றாரு ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப கால் பண்றாங்க. என்ன அன்பு, நீங்க சிட்டிலேயே ரொம்ப பெரிய கிளவுட் கிச்சன் சொல்லிட்டு தான் எங்களுடைய ஸ்டாஃபுக்கு நாங்க ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தோம். நாங்க எங்க ஸ்டாஃபை ரொம்பவே உயர்வா நினைக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் தூணா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை நீங்க கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்க. ஒருவேளை இந்த ஃபுட்டை சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா எங்க கம்பெனியோட பேர் மட்டும் இல்ல, எங்க ஸ்டாஃபோட உயிரை அதை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்கன்றாங்க. சார், இது எல்லாமே எங்களுடைய மிஸ்டேக் தான் சார். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னே தெரியலன்றாங்க. இங்க பாருங்க அன்பு, நீங்க இததான் சொல்லுவீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் நீங்க இத சொல்லுவீங்கன்றதுனால எங்கள மாதிரி வேற யாருமே கெடக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம். இனி காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது. என்ன ஆனாலும் சரி, நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க அத பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. எனக்கு தேவை எங்களுடைய ஸ்டாஃபோட உயிர். அந்த உயிருக்கே நீங்க ஒல வைக்கும் போது இனி உங்ககிட்ட எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். எப்பனாலும் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. சார், நடந்த தப்புக்கு காரணம் நான் தான். என்னதான் இருந்தாலும் தப்பு பண்ணது வேற யாரா இருந்தாலும் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்க வேண்டியது நான் தான். உயிர் போயிருந்தா திரும்ப வந்திருக்காது. உயிர் எந்த அளவுக்கு முக்கியன்றது எனக்கும் தெரியும் சார். நீங்க இந்த மாதிரி எல்லாம் கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசினா மனசு மாதிரி நாங்க கேஸ வாபஸ் வாங்கிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பா நான் கேஸ் கொடுக்கறது தான் சொல்லிட்டு பயங்கரமா கோபத்துல இருக்காங்க. இப்ப நம்ம அன்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அன்போட மேனேஜர் கேக்குறாங்க, சார் என்ன சார் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க இப்படின்னு சொல்லிட்டாங்க, கேஸ் கொடுக்குறாங்களாம், எப்பனாலும் நம்ம கம்பெனிக்கு சீல் வைக்கிறதுக்காக போலீஸ் வருவாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா அன்பு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணி சந்தோஷமா வந்து வண்டியில இடியாப்பம் எல்லாமே ரொம்பவே ஹாப்பியா வித்துட்டு வராங்க. கண்மணி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு கண்மணியோட சித்தி வராங்க. சித்தி வந்து இங்க பாரு கண்மணி, உன்னுடைய புருஷனுக்கு எப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்குன்னு பாரு. எப்ப உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அந்த கடவுள் நல்லாவே வந்து அவங்கள வச்சு செய்றாங்க. எடுத்த இடம்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி எப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சித்தி, இதுக்கு ஏன் நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? பின்ன உன்னை வீட்டை விட்டு துரத்தி நம்மளை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. கடவுள் அதுக்கு எல்லாமே செய்றாங்க. இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சித்தி, எனக்கு என்னவோ அவர் எல்லாம் இந்த விஷயம் வந்து செய்யவே மாட்டாரு. நான் இரு வரேன்றாங்க. ஏய் எங்க போற? நீ போய் நான் உன் புருஷனுக்கு உதவி பண்ண போறியான்றாங்க. சித்தி, என்னதான் அவரு என்ன வெறுத்து ஒதுக்கி இருந்தாலும் அவர் என்னுடைய புருஷன். அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி ஒரு வேளை நான் அப்படி இருந்தா எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒத்துக்கிறேன். நம்ம இடியாப்ப கடை எல்லாமே அடிச்சு ஒடிச்சாரு. அந்த வெண்ணிலா கூட சேர்ந்தோம், அவங்க பாட்டி கூட சேர்ந்தோம் இல்லாத அட்டகாசம் பண்ணல. இது எல்லாமே எனக்கும் புரியுது சித்தி. அதுக்காக அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அத பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்சக்காரி கிடையாது. நான் அவருக்கு உதவி பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க கண்மணி. இப்ப கண்மணி ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சித்தி வந்து கேக்குறாங்க. உடனே கண்மணியோட அம்மா வந்து அவ இங்க இருக்கா, சந்தோஷமா இருக்கான்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மாப்பிள்ளைய விட்டு பிரிஞ்சு அவ அந்த அளவுக்கு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அது தெரியுமா உனக்கு? போகட்டும், ஏதோ ஒரு வகையில அவ புருஷனுக்கு அவ உதவி பண்றேன்னு நினைக்கிறாளாம். பண்ணட்டும், இதுவும் நல்ல விஷயம் தானேன்னு சொல்லிட்டு இப்ப வாசுகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அன்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ராஜேஸ்வரி வந்து என்ன அன்பு இப்ப இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவங்க கிட்ட எப்படியாவது ஐடி ஊழியர்கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானே? நானும் இப்படி எல்லாமும் பேசி பார்த்தேன் பாட்டி. அவங்க காம்ப்ரமைஸ் ஆகுற மாதிரி தெரியல. அதனாலதான் நானாவே வந்து வாலண்டரியா இப்படி ஒரு முடிவு நான் எடுத்துட்டேன். விடுங்க பாட்டி, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு அன்பு இருக்க கரெக்டா போலீஸ் வராங்க. என்ன அன்பு, உங்க மேல வந்து இப்படி ஒரு புகார் வந்திருக்கு. நீங்க முதல்ல ஜெயிலுக்கு வாங்க. கம்பி என்னன்னாதான் மத்தவங்களோட உயிர் என்னன்னு தெரியல. பணக்காரா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களான்றாங்க. உடனே ராஜேஸ்வரி வந்து இன்ஸ்பெக்டர், என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எதுவுமே தெரியாம உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. இப்படி எல்லாம் பேசாதீங்க இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. என்னம்மா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு கோபம் வேற வருதான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு பேசுறாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், நான் என்ன சொல்ல வரேன்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொன்னாலும் அத வந்து காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. அன்புவ இழுத்துட்டு வந்து போயிடுறாங்க. அன்புவ இழுத்துட்டு போகும்போது ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரா மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க கண்மணி. இன்ஸ்பெக்டர், இப்ப எதுக்காக இவரை வந்து இழுத்துட்டு போறீங்கன்றாங்க. என்னம்மா, சோசியல் மீடியா ஃபுல்லா இப்படிதான் ஒரு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட உணவை வந்து இவங்க சமைச்சு கொடுத்துருக்காங்க. மத்தவங்களோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படிப்பட்ட ஒரு வேலையை இவங்க செஞ்சிருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க? ஆமா, இவருக்கு நீங்க எந்த உறவுன்றாங்க? நான் இவரோட வைஃப். இவர் வந்து எந்த தப்பும் பண்ணல. இந்த தப்பு பண்ணது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள நீங்க அரெஸ்ட் பண்ணி தாராளமா கூட்டிட்டு போங்க. இவர் எந்த தப்பும் பண்ணாம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பிட்டு இருந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மா, ஆதாரம் இருக்கா? சாப்பிட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அத வீடியோவும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபுட்டு இங்க இருந்து தான் போயிருக்கு. அதுக்கான ஆதாரம் இருக்கு. ஆனா இவர் பண்ணலன்றதுக்கான ஆதாரம் என்ன இருக்குன்றாங்க. சார், ஆதாரம் இருக்கிறதுனால தான் சார் பேசுறேன். இங்க பாருங்க, இந்த ஃபுட்ல வந்து யாரு இத பண்ணாங்கன்றது ஆதாரத்தோட இருக்கு. இத பாருங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. வெளியில வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்க இருந்து செஃப் கிளம்பி போனதோ ஏதோ பேசிக்கிட்டு அன்பு, உன்னை பழி வாங்குறதுக்காக தான் நீ இப்படி பண்ற. நீ கண்மணி கூட சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு வாழவே கூடாது. நீ இந்த கண்மணியை வந்து ஒட்டுமொத்தமா வெறுக்கணும். அதுக்காக தான் நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுட்டை வந்து மாத்தி வைக்கிறாங்க. இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை பார்த்தா ராஜேஸ்வரிக்கும் ராஜசேகருக்கும் பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. இது எல்லாமே பண்ணது வெண்ணிலா தானான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. சார், முன்ன பின்ன யார் இதை பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க.
எதை பத்தியும் விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் வந்து இப்படி ஃபைல் பண்ணுவீங்களா? இது பண்ணது வெண்ணிலா. முதல்ல அவ தப்பிச்சு போகாததுக்கு முன்னாடி போங்க சார், போயிட்டு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கிருந்து வந்து போறாங்க போலீஸ் வந்து. இப்ப அன்பு வந்து நேரா கண்மணி கிட்ட போயிட்டு, கண்மணி உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்றாங்க. இந்த விஷயத்த நான் ஒரு மனிதாபிமானத்தினாலதான் பண்ணேன். புருஷன் பொண்டாட்டின்ற உறவுல எல்லாம் பண்ண கிடையாது. நீங்க வந்து மனசாட்சி இல்லாம இருந்தா அதே மாதிரி நான் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம உஷாரா இருக்கணும். எந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன மாதிரியான குழி பறிப்பாங்கன்னு தெரியாது. அது எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா அங்கிருந்து கண்மணி கிளம்பி போறாங்க. இப்ப அன்பு வந்து கோபமா பாட்டி கிட்ட கேக்குறாங்க. பாட்டி, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நான் எவ்வளவு சொல்லியும் வெண்ணிலாவோட சுயரூபம் தெரிஞ்சதுனாலதான் இவள வந்து வேலைக்கு வைக்க வேண்டாம், பார்ட்னரா சேர்த்த வேண்டாம்னு அவ்ளோ சொன்னேன். என் பேச்ச கொஞ்சமாவது கேட்டீங்களா? அவள இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அவளை இப்படி ஆக்குறேன், அப்படி ஆக்குறேன்னு சொல்லி கடைசியில ஒட்டு மொத்தமா நம்ம கம்பெனிக்கு அவ எப்படிப்பட்ட ஆப்பு வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? இதுக்காக தான் நீங்க அவளை வச்சீங்களான்னு எல்லாம் சொல்லி கேக்குறாங்க. அன்பு, இப்படி அவ அன்பு என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாட்டி வந்து ஃபீல் பண்ணி அன்பு கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. பாட்டி, தயவு செஞ்சு நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. இது எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பாலுன்னு தெரிஞ்சதுனாலதான் வெண்ணிலாவை பத்தி சொன்னேன். இப்ப மட்டும் கண்மணி வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்னு தெரியாது. இப்ப நம்ம கம்பெனியோட ரெputation கண்மணியால தான் காப்பாத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. உடனே ராஜசேகர் வந்து, அன்பு போதும் நிறுத்து. நம்ம கம்பெனியோட பேரு கெட்டதுக்கு கண்மணியும் தான் ஒரு காரணம். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இப்ப ஏதோ நல்லவ மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டு போயிட்டா உடனே நீ வந்து அவள நல்லவன் நம்பிடுவியா? இங்க பாரு, வெண்ணிலா பண்ணது தப்புதான், இல்ல நல்லா சொல்லல. அவ என்ன காரணத்துக்காக அதை பண்ணிருப்பான்றத நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ கிடைக்கணும், உன் மனசு மாறணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ராஜசேகர் வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும் பயங்கரமா கோபம் வருது ராஜேஸ்வரி பாட்டிக்கு. ராஜசேகர் கன்னத்திலே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. போதும் நிறுத்துடா. அந்த வெண்ணிலாவை நம்பி நம்ம மோசம் போனது போதும். நம்ம அவளை எந்த அளவுக்கு நம்பணும்? அவ முதுகுல குத்திட்டா. அவளோட மோசமானவ யாரும் கிடையாது. அவளுக்கு இருக்கு இன்னைக்குன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ராஜேஸ்வரி வந்து. இப்ப அன்புக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. கண்மணி பேசிட்டு போனது எல்லாம் நினைச்சு அன்பு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்மணி நம்மள காப்பாத்துறதுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கா. ஆனா இந்த இடத்துல இருந்து எப்படி அவளுக்கு வீடியோ போச்சு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி அன்பு ஒரு பக்கம் குழப்பத்துல நம்ம நேர போயிட்டு கண்மணி கிட்டேயே இந்த விஷயத்த பத்தி கேட்கலாம். அதுக்கு கண்மணி என்ன பதில் சொல்றன்றத தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்பு நேரா கண்மணியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க கண்மணி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறதே கிடையாது. வாசுகி வராங்க. வாங்க மாப்பிள்ள உட்காருங்கன்றாங்க. அத்தை, உங்க முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அருவெறுப்பா இருக்கு. உங்களை பத்தியும் உங்க தொழிலை பத்தியும் கண்மணி பத்தியும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன். எல்லாமே என் முட்டாள்தனம், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி வாசுகி கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. உடனே கண்மணியோட சித்தி வந்து, பேசும்போது தெரியலையா, இப்ப வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, பட்ட அவமானம் மறந்து போயிடுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. தப்புதான், நான் பண்ணது எல்லாமே தப்புதான். நான் மனசு மாறி வந்திருக்கேன். கண்மணி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். கண்மணியை எப்படியாவது சமாதானப்படுத்திடுவேன். அவ கால்ல விழுந்துனா கூட நான் மன்னிப்பு கேட்டு கண்மணி கூட நான் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும். எனக்கு நீங்க உதவி பண்ணுவீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. வாசுகி என்னவோ உதவி பண்றேன்னு தான் சொல்றாங்க. ஆனா கண்மணியோட சித்திக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. கண்மணி வந்து எந்த முடிவா இருந்தாலும் அவ எடுக்கட்டும். இதுல நாங்க சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. முன்ன மாதிரி எல்லாம் உங்களை நம்பவும் முடியாது. செஞ்சத சொல்லி காட்டிட்டீங்கல்ல. இதுக்கு மேல என்னுடைய பொண்ணு கண்மணி உங்களை நம்புவாளான்றது எனக்கு தெரியலன்னு சொல்லி பயங்கரமா கோபப்படுறாங்க. இப்ப அன்பு வந்து என்ன செய்ய போறாங்க? கண்மணியோட காண்ட விழுந்தாவது கண்மணி கூட சேர்ந்து வாழுவாங்களா இல்லையா? கண்மணி மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.